நல்லா ஃபேமஸான ஹோட்டல் தான் வச்சுங்களேன். ஆனால் சாப்பிடும்போது ஒரு லைட்டாக டவுட் இருந்துச்சு. நாங்கள் என்ன மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகே. ஆனால் சாப்பிடும்போது மட்டன் பிரியாணி மாதிரி இல்லை. ஓகே. டவுட் இருந்துச்சு. அதனால தான் ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். செக் பண்ணி பார்த்தலாமா? வாங்க. இஸ்லாமியருக்கு நீ பன்றி கறி கொடுக்குறதும் ஒன்று தான், மாடு வந்து தெய்வமாக நினைச்சு அவங்களுக்கு நீங்கள் வந்து மாட்டு கறி கொடுக்குறதும் ஒன்று தான். எவ்வளோ பெரிய ஜாயிண்ட் எவ்வளோ தான் வரும், அதாவது மட்டனுக்கு எவ்வளோ பெருசு வராது. இது மட்டனோட எலும்பு. ஓகே. இதெல்லாம் வந்து கண்ணுக்குட்டியோட எலும்பு. இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறின்ற பேரில் கண்ணுக்குட்டியை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஹோட்டல்ஸ்க்கு. 200 கிலோ மட்டன் ஆர்டர் இருக்குதுன்னா அதில் குறைஞ்சபட்சம் 50 கிலோ, அதிகபட்சம் 100 கிலோ வரைக்கும் கண்ணுக்குட்டி கறியை கலந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதோட விலை கண்ணுக்குட்டியோட விலைக்கும் ஆட்டுக்கறியோட விலைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா வித்தியாசம் இருக்கும். இந்த ஹோட்டல் நடத்துகிறவருக்கு லாபம் லாபம் லாபம். ரா மட்டன் ரா பீஃப் எப்படி இருக்குது, குக்குடு மட்டன் குக்குடு பீஃப் எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடுவோம். இது வந்து ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேம். ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இதெல்லாம் கூட அப்படியே தான் இருக்குது. இது மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பார்க்குறது. அவ்வளோதான். ஆனால் இதோட விலை வந்து 400 ரூபா, இதோட விலை வந்து 1000 ரூபா. இல்லையா? 600 ரூபா வித்தியாசம். இப்போ நாம் சாப்பிட்ட கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சொல்லி கண்ணுக்குட்டி வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே குவாலிட்டி நியாயமாக மட்டன் மட்டும் விற்கிற கடைலாம் இருக்கா? ராஜஸ்தான் கறி. ஓகே. நம்ம ஆல்ரெடி நம்ம பேசினது அங்கே பாக்ஸ் பேக் பண்ணுற வீடியோவே நான் உங்களுக்கு காட்டுறேன். 12 किलो से 13 किलो की ही बाबा माल की बात हम पत्ता बोल रहे हैं मांगना दाम मांगे पे सुमार. ராஜ் ஹோட்டலில் சொல்கிறாங்க நாங்கள் ஜெய்ப்பூர் கறி வாங்கலை சொல்கிறாங்க. அதை விட நீங்கள் கம்மியாக வாங்குனீங்கன்னா ஜெய்ப்பூர் சரக்கு மட்டும்தான் சார் வாங்க முடியும். சுகாதாரமற்ற கறி வந்து சுகாதாரமற்ற கறி தான். இதுக்கு வந்து இப்போ மயோக்கு தடை விதித்த மாதிரி இது ஏன் கவர்மெண்ட் தடை விதிக்க மாட்டேன்றது தான் எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. Taste the Daily. ஹாய் வா. இவர் சதாம் ஹுசேன் அண்ணன்ல? ஓ, அந்த கடை திறந்தாச்சா? ஓகே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? என்ன திறந்துட்டீங்க போல கடை? சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னன்னா நானும் கேமராமேன் மணியும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிருந்தோம் ஹோட்டலில். நல்லா ஃபேமஸான ஹோட்டல் தான் வச்சுங்களேன். ஆனால் சாப்பிடும்போது ஒரு லைட்டாக டவுட் இருந்துச்சு. நாங்கள் என்ன மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகே. ஆனால் சாப்பிடும்போது மட்டன் பிரியாணி மாதிரி இல்லை. ஓகே. ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால தான் ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஹிபாச்சி சதாம் அவர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பீஃப்னு தனியாக பிரித்து மேய்வார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். வாங்க கண்டிப்பாக செக் பண்ணிடலாம். அதான் இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது மட்டனா இல்லாட்டி கண்ணுக்குட்டியா அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். ரைட்டு. பாக்ஸை பார்த்தாலே தெரியுது நல்ல ஃபேமஸான கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தீங்க. ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. ஓகே, வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். செக் பண்ணி பார்த்தலாமா? வாங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். சூப்பர் கைஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு கடையில் போய் ஒரு ஃபேமஸான கடையில் போய் சாப்பிட போயிருந்தேன். அங்கே மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் சாப்பிடும்போது அது மட்டன் பிரியாணி மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம இதை பற்றி நிறைய ப்ரோகிட்ட வந்து நிறையா பேசியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தெரியும், ஒரு டவுட் இருந்துச்சு. சாப்பிடும் போதே இப்போலாம் பிரியாணி சாப்பிட்டாலே அதான் மைண்டுக்கு போதா, சாப்பிடும் போதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எனக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டு. எதுக்கோ இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு, நம்ம போய் நேரில் வந்து பார்த்தலாம் சொல்லிட்டு ஒரு பார்சல் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்து சொல்லுவார் அது வந்து நிஜமாலே மட்டன் பிரியாணியா இல்லாட்டி கண்ணுக்குட்டி போட்டு மட்டன் பிரியாணி ஏமாத்துறாங்களான்னு செக் பண்ணிடலாண்ணா. ஓகே, இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்த மட்டன் பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, இதில் என்ன தான் இருக்குதுன்னு. மட்டன் தான் இருக்குதா இல்லை கண்ணுக்குட்டியா? பார்த்தீங்களா எவ்வளோ கறி, எவ்வளோ சாப்பாடு. ஆக்சுவலாக அந்த ஷாப்பில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற பீஸ் இதுவான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. இன்னொரு பீஸ் இருக்கு உள்ள. இருங்க. ஓ, இருக்கா? அவசரப்படாதீங்க. தாங்க. ஓகே, லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டன் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் சாப்பிடும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இதை பார்த்து நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க இது வந்து மட்டன் இல்லை கண்ணுக்குட்டி கறி தான் சொல்லிட்டு? இதை வந்து நான் பார்த்த உடனே எனக்கு வந்து புரிஞ்சிடும். ஏன்னா
மட்டனோட ஸ்ட்ரக்சரும் இந்த கண்ணுக்குட்டியோட ஸ்ட்ரக்சரும் வேற வேற இருக்கும். ஓகே. இதை பார்த்தீங்கன்னா இதோட கலரே இந்த பிங்கிஷ்னஸ் வந்துடும் இந்த மீட்டு. ஓகே. ஓ, எவ்வளோ பிங்கிஷ்னஸ் வந்து மட்டனில் வராது பேசிக்காக. பிளாக்கா ரெட்டா வேணா மாறும் இல்லையா? அது மட்டனோட இதே வேற. இந்த இந்த பிங்கிஷ்னஸ் வந்து கண்ணுக்குட்டியோடது. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போன்லெஸ் பீஸ்ன்றதால இந்த கலர் வச்சு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதே மாதிரி உள்ளே இருக்கிற இந்த ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா மட்டனோட ஃபைபர்ஸ் இப்படி இருக்காது. ஓகே. தெரியுதா உங்களுக்கு? புரியுது. இது போன்லெஸ் பீஸ். இதில் கொஞ்சம் போன் இருக்குது பாருங்கள். ஆமாம். இந்த போனு, இந்த நைஸ் போனு, எவ்வளோ பெரிய போன் வந்து மட்டனில் வரவே வராது. ஓகே. இந்த போன் எங்கே வர போன்னா, ஓகே, மட்டனோட எலும்போட கார்னர், அந்த ஜாயிண்ட். இது எவ்வளோ பெரிய ஜாயிண்ட், எவ்வளோ தான் வரும். அதாவது மட்டனுக்கு எவ்வளோ பெருசு வராது. ஓகே, புரியுது. சிம்பிளாக சொல்ல இப்போ இதில் மட்டனே இல்லையா? இருங்க, நான் உங்களுக்கு இந்த எலும்பு பாருங்கள். இந்த எலும்போட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. இது கண்ணுக்குட்டின்னு. அப்போ இந்த பிரியாணியில் வந்து மட்டனே இல்லையா? இருக்கு. ஓகே. அவங்க போர்டில் மட்டன் பிரியாணின்னு போட்டிருக்காங்களே, மட்டன் பிரியாணிக்கு மட்டன் போடாமல் செஞ்சால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? நீங்கள் பாருங்கள், இது 2 பீஸ் மட்டும் மட்டன். ஓ, மிக்சிங்கு. இந்தாங்க இந்தாங்க உங்களுக்கு நான் இப்போவே ப்ரூவ் பண்ணுறேன். இந்தாங்க, இது மட்டனோட எலும்பு. ஓகே. இது கண்ணுக்குட்டியோட எலும்பு. ஓ, இந்த எலும்பு தான் இது. இது வந்து மிக்சிங் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏதாவது சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு இது மிக்சிங்கு. இது கண்ணுக்குட்டியோட எலும்பு. இந்தாங்க, இதெல்லாம் வந்து கண்ணுக்குட்டியோட எலும்பு. ஓகே. இது மட்டனோட எலும்பு. மட்டனுக்கு எலும்பு இப்படி தான் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இதில் கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு மாதிரி கோடு கூட வருது. இந்தாங்க, இதில் கண்ணுக்குட்டியோட கலர் வந்து பிங்கிஷ்னஸாக இருக்குதா? அவங்க பிரியாணிலே இந்த கறி பாருங்க. ஓகே. இது மட்டன். புரியுது. இதுதா ஃபைபர்ஸு. புரியுது. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம், நம்மளுக்கு வந்து தெரியுது இது வந்து கண்ணுக்குட்டி கறின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இப்போ நான் சாப்பிட்ட எனக்கும் தெரியும் கண்ணுக்குட்டி மாதிரி தான் இருந்துச்சுன்னு. இருந்தாலுமே பார்க்குற அங்கேருந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கும், இவங்க சொல்கிறதுலாம் உண்மைதானா, இவங்க இல்லாட்டி மட்டனே தான் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து காட்டுறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குமே. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இனி சென்னையில் பார்த்தீங்கன்னா 50% பேர் ஆட்டுக்கறின்ற பேரில் கண்ணுக்குட்டியை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஹோட்டல்ஸ்க்கு. உதாரணத்துக்கு ஒரு 100-200 கிலோ மட்டன் ஆர்டர் இருக்குதுன்னா அதில் குறைஞ்சபட்சம் 50 கிலோ, அதிகபட்சம் 100 கிலோ வரைக்கும் கண்ணுக்குட்டி கறியை கலந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஏன்னா அதிக லாபத்துக்குன்னு. இதோட விலை கண்ணுக்குட்டியோட விலைக்கும் ஆட்டுக்கறியோட விலைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா வித்தியாசம் இல்லை. 300 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படி வர்ற நேரத்தில் பெரிய லாபம். புரியுது. அந்த கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஹோட்டல்காரங்க தெரிஞ்சு பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து மட்டன் வாங்கி போட்டுக்கோங்க. இது வந்து தெரிஞ்சு பண்ணுற மாதிரிலாம் தெரியல. இந்த பிரியாணி கடைக்காரங்க மிக்சிங்கில் இருக்குது. இது பச்சையாக தெரியுது இது மிக்சிங்குன்னு. நான் இப்போ இந்த பிரியாணி எவ்வளோக்கு வாங்கினீங்க நீங்கள்? 300 வாங்கினேன். 300க்கு வாங்கினீங்க. 300க்கு மட்டனும் போட்டு பிரியாணி கொடுக்கலாம் அவன். புரியுது. அதில் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. ஆமாம், இப்போ வந்து அதிகமான ப்ராஃபிட். 1 கிலோ, அதாவது 1 கிலோ மட்டன் வந்து இவங்க ஒரு 750 ரூபா 800 ரூபா கொடுத்து வாங்குற இடத்துல ஒரு 250 ரூபா 300 ரூபா கொடுத்து இதை வாங்கி பல்காக வாங்கும்போது உங்களுக்கு 250 ரூபா தான் வரும் இல்லையா கண்ணுக்குட்டி? அவ்வளோதான், 250 ரூபா, அதிகபட்சம் 300 ரூபா. அதுக்கு மேலே கண்ணுக்குட்டி கறியோட விலை கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரே மோட்டிவ் தான் இவங்களுக்கு, கஸ்டமர்ஸை நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கஸ்டமர்ஸ்க்கு நல்ல பொருளை கொடுக்கணுன்ற மோட்டிவ் இந்த வியாபாரிங்களுக்கு இல்லவே இல்லைன்றது தெளிவாக தெரியுது. இந்த வியாபாரம், இந்த ஹோட்டல் நடத்துகிறவருக்கு அந்த மோட்டிவேஷனே கிடையாது. லாபம் லாபம் லாபம், லாபத்தை மட்டும்தான் ஃபோக்கஸாக பண்ணின்னு இருக்கிறார். இந்த விஷயத்தில் வந்து நான் போன தடவை இதை பற்றி பேசியிருந்தோம் வீடியோ, அதுலேயுமே நிறைய பேர் ஆடியன்ஸ் போட்டிருந்தாங்க, பீஃப் தானே இதில் என்ன இருக்குது, பீஃப் வந்து நல்லா தான் இருக்கும், சிக்கனோட மட்டனோட பீஃப் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறது ஓகே. ஆனால் சில பேர் வந்து பீஃப் சாப்பிடவே மாட்டாங்க இல்லையா? ஆமாம், அவங்களாம் இது ஒரு பெரிய அடியாக இருக்கும்ல. கண்டிப்பாக. இப்போ பீஃப் சாப்பிடாதவங்களுக்கு இது நீங்கள் கொடுக்குறது வந்து அவங்களுக்கு திணிக்கிற மாதிரி தானே. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இஸ்லாமியருக்கு நீ பன்றி கறி கொடுக்குறதும் ஒன்று தான். அதாவது மாட்டுக்கறியை வந்து மாடை வந்து தெய்வமாக நினச்சி அவங்க மாட்டுக்கறியை சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு நீங்கள் வந்து மாட்டுக்கறி கொடுக்குறதும் ஒன்று தான். புரியுது. அதனால் வந்து இதை வந்து யார் பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே. அதிகம்லாம் இது நம்ம சொல்லி என்ன திருந்தவா போகிறாங்க இவங்க, நம்ம சொல்கிறது சொல்லுவோம். ஓகே, விடுங்க. புரியுது. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வந்து கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி, நம்ம ஒன்று பண்ணலாமா? ம். இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். ஓகே. இவன் பண்ணுறது பண்ணிக்கினே இருக்கட்டும். இவன்லாம் திருந்த மாட்டான். நம்ம வேணால் வந்து ஆடியன்ஸ்க்கு மட்டனுக்கும் ஒரு டெமோவே காட்டிடலாம். மட்டனும் வாங்கிப்போம், பீஃபும் வாங்குவோம். ரா மட்டன் ரா பீஃப் எப்படி இருக்குது, குக்குடு மட்டன் குக்குடு பீஃப் எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடுவோம். ஓகே, வாங்க போகலாம். நல்லா இருக்கும்ல? சூப்பர். சின்ன ஆடுல இது எல்லாம் ஆடு நல்லா இருக்குமா? அரை கிலோ வந்து kita itu. இப்போ நம்ம போயிட்டு மட்டன் பீஃபு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமாம். இப்போ அதுக்கான வித்தியாசம் காட்டுவோமா ஓகே. ஆடியன்ஸ்க்கு? இது ரெண்டுமே பீஃப், ஒன்று போன்லெஸ் வித் போன். ஓகே. இது வந்து மட்டன். ஓகேங்களா? இப்போது ராவா குக் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டன் எப்படி இருக்குது, பீஃப் எப்படி இருக்குது, வித் போன் எப்படி இருக்குது, வித்தவுட் போன் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துருவோம். ஓகே. இது மட்டன், மட்டன் போன்லெஸ். மட்டன் போன்லெஸ் பார்த்துக்கிங்களா? இது பீஃப் போன்லெஸ். ஓகே. தெரியுதா? ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு பார்க்க? இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ சமைக்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. இன்னும் மசாலா போட்டு உள்ளே பிரியாணிக்குள்ளே இறக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை தெரியறதுக்கு, இல்லையா? தெரியவே தெரியாது சுத்தமாக. இதை தான் வந்து மட்டனுன்னு சொல்லிட்டு பீஃபை கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஓ, இப்படி இப்போ கறியை பார்த்தாலே வித்தியாசம் தெரியாத போது சமைச்சதுக்கப்புறமா எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க? புரியுது. இது வந்து ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேம். இப்போ ஒன்றா இருக்கும்போது கூட ஓகே, இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஒன்றுமே தெரிய வாய்ப்பு இல்லை. இதுவும் அதுவும் உள்ளெல்லாம் ஒழிச்சு வச்சா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, இல்லையா? மிக்ஸ் பண்ணி காட்டுமா? காட்டுங்க. நம்மளால கண்டுபிடிச்சு எடுக்க முடியுமா? அது கஷ்டம்தான். நாங்கள் பக்கத்தில் வச்சிருக்கிறேன். ஓகே. ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இதெல்லாம் கூட அப்படியே தான் இருக்குது. இது மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கும். அவ்வளோதான். ரெண்டுமே நான் பக்கத்தில் வச்சிட்டேங்க. இந்தாங்க. புரியுது. ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? தெரியல. அப்புறம் சமைச்சதுக்கப்புறமா மட்டும் எப்படிங்க வித்தியாசம் தெரியும்? இப்போ பார்க்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதோட விலை வந்து 400 ரூபா, இதோட விலை வந்து 1000 ரூபா. இல்லையா? 600 ரூபா வித்தியாசம். 600 ரூபா வித்தியாசம். அப்பா. ஆமாம். இன்னும் கடைக்கெல்லாம் வாங்கும்போது இன்னும் கடைகள்லாம் வாங்கும்போது உங்களுக்கு 250 ரூபா, 300 ரூபா, அதிகபட்சம் 300 ரூபா, 300 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. புரியுது புரியுது புரியுது. ஹோட்டலுக்கு நான் வாங்குறேன் சார், மிக்ஸ் பண்ண போகிறேன் சார் சொல்லி கேளுங்க, 300 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் குக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இதோட வித்தியாசம் என்ன இருக்குதுன்னு. அவரும் வெயிட்டிங்கில் இருக்காரு. அந்த இவரும் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். எல்லாம் ஒன்றா குக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் எதோட வித்தியாசம் எப்படி இருக்குதுன்னு. கைஸ், நாங்கள் நிறையா வந்து அதை பற்றி பேசியிருப்போம். உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. என்னதான் இருந்தாலும் ஃபேக்காக தான் இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்காகவே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் போயிட்டு மட்டன் ஒரு கடையில் வாங்கினோம். அப்புறம் மட்டன் மாதிரியே இருக்கிற பீஃப் ஒன்று வாங்கினோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ளஷ்ஷாக இருக்கும்போது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ குக் பண்ணியே முடிச்சிட்டோம். குக் பண்ணி முடித்த பிறகு டேஸ்ட் வைஸ், லுக் வைஸ் பார்க்க போகிறோம். எது மட்டன் எது பீஃப்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு தெரியவே இல்லை. அவர் தான் எடுத்துருந்தார் உள்ளேருந்து. எப்படி எது எடுத்துகிட்டு வந்தாருன்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்களும் வந்து காட்டுறவங்களுக்கும் நீங்களும் பாருங்கள் எது மட்டன் எது பீஃப்னு நீங்களே கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். அது நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னா பார்க்கலாம். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி 2 பிரியாணி இருக்குது. ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் போன்லெஸ் இருக்குது, இன்னொன்று வந்து பீஃப் போன்லெஸ் பிரியாணி இருக்குது. ரெண்டுத்துல நான் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் எப்படின்னு கண்டுபிடிங்க. நீங்கள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. நான் உங்களுக்கு வேணால் செக் பண்ணி கூட காட்டுறேன். இருந்தாங்க, அது ஒன்று எடுத்து உடைங்கண்ணா பீஸை. நான் ஒரு பீஸ் பிச்சிட்டேன். இது என்ன பிரியாணின்னு கண்டுபிடிங்க. நீங்கள் காட்டுங்கண்ணா. இது ரெண்டுத்துல எது மட்டன் எது பீஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். தப்பாக கமெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஐயோ அப்படின்னு மாற்றக்கூடாது. ஓகேவா? ஜென்யூனாக இருக்கணும். ஆக்சுவலாக அவர் கையில் இருக்கிறது இது வந்து ஏ தான் வந்து மட்டன்னா ஏ சொல்லுங்கள், பி மட்டன்னா பி சொல்லுங்கள். ஓகேவா? ரெண்டுத்துல எது மட்டன் சொல்லுங்கள். ஆடியன்ஸ் சொல்கிறத விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் இதில் எது மட்டன் எது பீஃப். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி,
நீங்கள் கேமரா மட்டும் என்கிட்ட சொல்லிடலாம், பார்த்து கண்டுபிடிக்க முடியல கண்டிப்பாக. அதனாலே எனக்கு நான் ஆக்சுவலாக ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறேன் எது ஏ மட்டன், எது பி மட்டன் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு கண்டுபிடிக்க முடியல எதுன்னு. நான் சாப்பிட்டு பார்த்து வேணா சொல்லட்டுமா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே. கைஸ் நான் சாப்பிட்ருக்கேன். இது வரைக்கும் இதான் மட்டன் மாதிரி இருக்குது. அதை சாப்பிட்டு சொல்கிறேன். அதுதான் மட்டன். அடா பாவமே, இப்போ நான் சாப்பிட்டதுனால தான் இது மட்டன் எனக்கு கண்டுபிடிக்க முடியுது. அதான் அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் தெரியல. நான் கடிக்கும் போது ஒரு லைட்டாக நம்மளுக்கு தெரியும்ல. நீங்கள் காலையிலேயே பிரியாணியை சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு இது மட்டன் இல்லைன்னு. இப்போ அந்த மைண்ட் செட்டில் சாப்பிட்டதால நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டதுக்கப்புறமா இது மட்டனோட உண்மையான ஆக்சுவலாக மட்டனோட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த கண்ணுக்குட்டி பிரியாணியா சம்திங் அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இதே என்கிட்ட கொடுத்தாங்கன்னா ஒரு கடையில் வாங்குறேன்னா சூப்பராக இருக்குது சார், ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க மட்டன், சூப்பராக இருக்குது வெல்டன்னு சொல்லிட்டு வருவேன். ஆமாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டனே இல்லைன்றது. நீங்கள் மட்டன் பிரியாணியோட கண்ணுக்குட்டி பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து நம்ம பீஃப் சாப்பிடுவேன், எனக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் கண்டிப்பாக. ஆனால் வந்து நிறைய பேர் சாப்பிடாம வழிபடுறவங்களாம், கடவுள் வழிபடுறவங்களாம் ரொம்ப இது வந்து பெரிய உங்கள் பாஷையில் சொன்னால் ஹராம். இப்போ நாம் சாப்பிட்ட கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சொல்லி கண்ணுக்குட்டி வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே விற்பாங்க. நியாயமாக மட்டன் மட்டும் விற்கிற கடைலாம் இருக்கா? நியாயமாக மட்டன் விற்கிற கடைங்க நிறைய இருக்குது. ஓகே. அதாவது உங்களுக்கு பர்சன்டேஜ் கணக்கில் சொல்லணும்னா 40 to 50% இதுதான் சென்னையில் இப்போ ஓடிட்டு இருக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. ஓகே. மட்டன் கண்ணுக்குட்டி. அதாவது உதாரணத்துக்கு 10 கிலோ மட்டன் ஆர்டர் இருக்குதுன்னா அதுல இருந்து 5 கிலோ கண்ணுக்குட்டியும் 5 கிலோ பீஃபும் மிக்ஸ் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு போயிடுது. ஓகே. அது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி இந்த மாதிரி இப்போ நீங்கள் கல்ல சாப்பிட்டீங்களே பிரியாணி கடை, அந்த மாதிரி தெரிஞ்சு அவன் வாங்கி இது ஒரு ரகம். மூணாவது ரகம் ராஜஸ்தான் கறி. ஓகே. நம்ம ஆல்ரெடி பேசினது கைஸ். இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக மட்டன் ஸ்கேம் பற்றி டீட்டெயிலாக ஒரு பேசியிருக்காரு. அதோட வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறம் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இது பார்த்தா கூட உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரியும், எலாபரேட்டாக. சொல்லுங்கள். அந்த ராஜஸ்தான் கறி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வருது சொல்லி தானே எல்லாரும் நியூஸில் இங்கே வர பாக்ஸ் மட்டும் தானே பார்த்துருக்கீங்க. அங்கே பாக்ஸ் பேக் பண்ணுற வீடியோவே நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்களுக்கு காட்ட முடியுமா இப்போது? கண்டிப்பாக கைஸ். இப்போ அந்த வீடியோ போடுறோம் பாருங்கள். बारह किलो 13 किलो ठीक है बाबा माल की बात काय की बात तो फुल डाल दो बोले इमरान हमसे ले रहेगा नहीं माल हमसे ले ना पैसे एक रुपये मांगो ओकरा ले दो नहीं और बना है और तो दाम पट्टो बोल गए मांग ना दाम मांगे बेच मार ज्यादा पैसा अब वो माल दो ही बेच बरो डाल किलो डाल माल अच्छा ठीक है निकाल ले अंदर हां பார்த்தேன். அந்த இடம் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இல்லவே இல்லை. ஈழா மிக்குது. ஐஸ் கட்டி தூக்கி என்னமோ வயிற்றுக்குள்ளே என்னமோ பஞ்சு அடைக்கிற மாதிரி அடைச்சி இது பண்ணுறாங்க. இந்த வீடியோ ஆக்சுவலாக வெளியே வர வாய்ப்பே இல்லை, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. எப்படி உங்களுக்கு கிடச்சிது? எவ்வளோ விஷயம் பார்த்தவன் அதை வாங்குறதா கஷ்டம். அதையும் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே. அதாவது ராஜஸ்தான்லேருந்து எப்படி வருது, இங்கே எத்தனை மணிக்கு வந்து இறங்குது, இங்கே யார் யாருக்கு போகுதுன்ற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இது கிடைக்காதா? இது எடுக்கிறதா கஷ்டம் எனக்கு. அதுவும் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி வரதுக்கு 4 நாள் to 5 நாள் ஆகிடும்ல ஹோட்டல் கைக்கு வரதுக்கு. இந்த மட்டன் 4 to 5 days ஆகுது சார் இது வரதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த கறி வந்து மெஜாரிட்டியாக போகிறது பெரிய ஹோட்டல்ஸ்க்கு, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் போகுது. வெறும் ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் இது வாங்குறாங்கன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். புரியுது. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 1500 கறி ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு, அப்புறமா ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போகுது. ஓகே. நிறைய கடைங்களுக்கு போகுது. அதாவது அவங்க தெரியாமலாம் கிடையாது, விலை கம்மியாக இருக்குதுன்னு வாங்கிக்கிறாங்க சும்மா. அதெல்லாம் நான் வந்து தாஜ் ஹோட்டலில் பேசும்போது அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியும் நீங்கள் உங்கள் விலை அதிகம்னு தான் சொல்லிட்டு
ஒத்த காலில் நின்று இப்போவும் அந்த கறி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ராஜஸ்தான்லேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஜெய்ப்பூர் கறி. ஜெய்ப்பூர் கறி எங்ககிட்ட அவ்வளோ உட்காந்து ஸ்டப்பனாக பேசுகிறாங்க. நாங்கள் ஜெய்ப்பூர் கறி வாங்குறதே கிடையாது, ஜெய்ப்பூர் கறி நீங்கள் வாங்கலை, அப்புறம் கம்மி விலைக்கு எங்கே வாங்குறீங்க, சென்னை மார்க்கெட் ரேட்டே கிடையாது நீங்கள் வாங்குறது, அப்போ எப்படி நீங்கள் வாங்குவீங்க? புரியுது. கரெக்டாக இல்லையா? கரெக்ட் தான். ஜெய்ப்பூர் வெண்டார்ஸ் 4 பேர் இருக்கிறாங்க இங்கே டீலர்ஸ். ஓகே. அந்த 4 பேர்கிட்ட தான் இவங்க போய் வாங்கின்னு இருக்கிறாங்க. எல்லாமே தெரியுது சார். நான் அதெல்லாம் சும்மா புரியுது. தாஜ் ஹோட்டலில் வந்து இவங்க பண்ணுறாங்க, இவங்களுக்கு தெரியலன்னுலாம் இல்லை, இவங்களுக்கு தெளிவாக தெரியுது கம்மி விலைக்கு வருதுன்னு சொல்லி வாங்கி. நான் கொடுத்த கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது சென்னைக்கு, அதுலேருந்து ஒரு 10% கோட் பண்ணியிருக்கேன். ஓகே. 10% கோட் பண்ணால் அதில் வந்து எனக்கு 5% ப்ராசஸிங் சார்ஜ் ஆகிட்டு 5% ப்ராஃபிட். ஓகே. அந்த ரேஷியோ இல்லாமல் யாராலையும் பிஸ்னஸ் பண்ண. அதை விட நீங்கள் கம்மியாக வாங்குறீங்கன்னா ஜெய்ப்பூர் சரக்கு மட்டும் தான் சார் வாங்க முடியும். புரியுது. தாஜ் ஹோட்டலில் எந்த ஹோட்டலாக இருந்தாலுமே தகுந்த விலை கொடுக்கலன்னா இந்த மாதிரி கண்ணுக்குட்டி கறியும் ஜெய்ப்பூர் கறியும் தான் நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது, உடம்பு ஹெல்த்தி, ப்ரோட்டீன் சோர்ஸ்னாலே மட்டன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் வச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு ஹோட்டலுக்கு 5 நாள் கழிச்சு வந்து அப்புறம் ஹோட்டலுக்கு ஆஃப் குக் பண்ணி அதை ஃப்ரீசரில் வச்சு டீப் ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம்லாம் பண்ணி ஒரு 7 நாள் 8 நாள் ஆகுது. அந்த கறி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல, ஊறி வெள்ளை வெள்ளைன்னு. ஆமாம். அந்த கறி சோப்பாவே எதுவுமே இல்லவே இல்லை. அவ்வளோதான். ஆக்சுவலாக அது அவங்க பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் மட்டும் தான் வெட்டுவாங்க இல்லையா? ஒரு நாள் ஆயிருக்கும்ல. ஒரு நாள் முன்னாடி வெட்டி அதை வச்சு ஐஸ் போட்டு அதை தேய்ச்சி குளிப்பாட்டி வெள்ளை வெள்ளைன்னு ஆக்கி எப்படி அது அப்புறமா ஐஸ் போட்டு நீங்கள் தான் பார்த்தீங்களா? உங்களுக்கு மொத்த வீடியோவும் காட்டுறேன். பார்த்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயினில் எடுத்துகிட்டு வராங்க சுற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ரைட்லாம் போயிருக்காங்க, 5 நாள் கழிச்சு ட்ரெயினில் வருதுன்னு ட்ராவலிங் டைம் எடுத்துக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின்லலாம் வருது, ஏரோப்ளைன் மூலிமா வருது. அங்கே ஒரு நாள் முடி வெட்டினாலுமே ட்ராவலிங் டைம் மேக்ஸிமம் 1 hour 2 hour வந்துடும் இங்கே. இப்போ அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா எவ்வளோ சுகாதாரமான முறையில் அவங்க பேக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு? அங்கே ஒரு ப்ராப்பர் ஸ்லாட்டரிங் கிடையாது, ப்ராப்பர் பேக்கிங் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாம் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வச்சுக்கின்னு, இந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டு, அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் சர்டிஃபிகேட், எல்லாம் ஃபேக் டாக்குமெண்ட் வச்சுக்கின்னு ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பிட்டா மட்டும் அது நல்ல கறி ஆகிடுமா? புரியுது. என்ன தான் வந்து பேக் பண்ணி அனுப்புனாலும் எதில் அனுப்புனாலும் அது அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் வந்து சுகாதாரமற்ற கறி வந்து சுகாதாரமற்ற கறி தான். இதுக்கு வந்து இப்போ மயோக்கு தடை விதித்த மாதிரி இது ஏன் கவர்மெண்ட் தடை விதிக்க மாட்டேன்றது தான் எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் மா சுப்பிரமணியம் சார், ஹெல்த் மினிஸ்டர் அவர்களுக்கு, தயவு செஞ்சு இந்த கறியை, இந்த மாட்டுக்கறியோட கலப்படத்தை இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தயவு செஞ்சு உதவுங்க. மக்களுக்கு நல்ல கறி போய் சேர்றதுக்கு நடவடிக்கை எடுங்க. நீங்கள் தான் வந்து ஆட்டு தொட்டி, புளியாந்தோப்பு ஆட்டு தொட்டியை நீங்கள் மேயராக இருக்கும்போது சுகாதாரமான முறை நவீன இறைச்சி கூடத்தை கொண்டு வந்தவர். மக்களுக்கு நல்லது நினைக்கிற மேயராக இருக்கும்போதே நீங்கள் எவ்வளோ நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. இப்போ நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க, தயவு செஞ்சு மக்களுக்கு நல்ல இறைச்சி போய் சேர்றதுக்கு வழி வகுத்துங்க. அவ்வளோதான். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியும், மட்டன் வந்து எப்போவுமே தலையை வெட்டிட்டு தலைங்களை தொங்கிடுவாங்க. ஏன்னா அதில் ரத்தம்லாம் இருக்கக்கூடாது, எல்லாமே கீழே வரணும், ரத்தம் உள்ளே இருந்துச்சுன்னா பாக்டீரியா வரும்ன்ட்டு. ஆனால் அங்கே அப்படி பண்ணுறதில்ல, அவங்க வெட்டுறாங்க, அது உள்ள ரத்தம் அப்படி தான் இருக்குது. 5 days 6 days அதுக்குள்ளே ரத்தம் பாக்டீரியாலாம் அப்படியே இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஹைஜீனிக்கு ஹெல்த்துன்னு தெரில. இதெல்லாம் பார்த்து நம்ம கவர்மெண்ட்டாக ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரோ கூட சேர்ந்து ரிஃப்ளெக்ட் டீமும் கேட்டுக்கிறோம். மாண்புமிகு சிஎம் சார் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். நீங்களும் அவரும் போட்ட திட்டம் தான் ஆட்டுத்தொட்டி திட்டம். அது வந்து ஒரு சில காரணத்தால் நவீன ஆட்டு இறைச்சி கூடம் சென்னைக்கு வர முடியல. அதுக்கு நிறைய நாங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வாட்டி இதுக்கும் தக்க நடவடிக்கை எடுத்து இதை நிறுத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களுக்கு ஒரு சுத்தமான சுகாதாரமான ஆட்டுக்கறி போய் சேரணும். இந்த கண்ணுக்குட்டி கறி பிரச்சனையும் முடிச்சிருங்க. எடுத்திங்கன்னா நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. ஓகே சார், இதெல்லாம் கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக ஆழமாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி காமிச்சிங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.